மார்கோ. வாழ்க்கையில நம்மளை ஹான் பண்ற விஷயம் என்னன்னு தெரியுமா? நமக்கு ரொம்ப வேண்டியவங்கள நம்ம கண்ணு முன்னாடியே துடிக்க துடிக்க கொள்றது. மார்கோ மலையாளத்துல இப்படி ஒரு வயலன்ஸான ஒரு படத்தை வந்து நான் வந்து பார்த்ததே கிடையாது. ரொம்ப ஒரு மோசமான ஒரு வயலன்ஸான ஒரு படம். வன்முறையை நமக்குள்ள மனசுக்குள்ள இருக்க பெரிய ஒரு குரோதத்தை வந்து வெளியே கொண்டு வரக்கூடிய ஒரு படம் அப்படின்னு நான் சொல்லுவேன் பர்சனலி. இந்த மாதிரியான குரோதம், வன்முறை இப்படி சார்ந்த படங்களை வந்து ஆடியன்ஸுக்கு கன்வின்சிங்காக வந்து எடுத்து காமிச்ச ஒரு இயக்குனர் யாருன்னு பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ் தான். அவர் வந்து அவருடைய படங்கள்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான வயலன்ஸான விஷயங்கள்லாம் வந்துட்டு, ஸ்டேஜிங்கான விஷயங்கள்லாம் வந்துட்டு ரொம்ப ஒரு ஹீரோக்கிக்கான ஒரு மொமெண்டோட வந்து காட்டின ஒரு டைரக்டர். ஆனால் அவர் வந்து ஒரு வயலன்ஸை ஆக்ஷன் மோடோட வந்து ஆடியன்ஸுக்கு கன்வின்சிங்காக படம் பிடிச்சி காமிச்சா இவங்க அதுலேருந்து எக்ஸ்ட்ரீமாக போகிறாங்க. எப்பயுமே வந்து படம் பார்த்து படம் எடுக்கக்கூடாது. இப்போ வந்து ஒரு பெரிய கேங்ஸ்டர் இருக்காங்க, அந்த கேங்ஸ்டர் எப்படி கொலை பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த செய்தியின் வாயிலாக தெரிஞ்சுக்கிட்டு இவங்களோட இமேஜினேஷன் வயசு வழியா வந்து அதை ஒரு ஆக்ஷன் மோடோட காட்டணுமே தவிர, நான் வந்து காட்டுறேன் பாடுறா, எப்படி காட்டுறேன் பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்துட்டு ரொம்ப ரொம்ப குரோதமான, வக்கரமான, வன்முறையான விஷயத்த வந்துட்டு ஆக்ஷன் படம் சொல்லி காட்டிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு கல்ச்சர் வந்துகிட்டே இருக்கு. அந்த படங்களும் வந்து வெற்றி படங்களாகவும் எல்லாரும் செலிப்ரேட் பண்ணக்கூடிய படங்களாகவும் ஒரு மாஸ் மூமெண்டான ஒரு படங்களாகவும் பார்க்கப்படுது. அது ரொம்ப ரொம்ப ஒரு கேவலமான ஒரு வெக்கமான ஒரு விஷயம். நம்ம எல்லாருமே அதுக்கு வந்து வெக்கப்படணும். அந்த படத்தை பார்த்து நம்ம வந்து ஒரு மாதிரி என்ன அருவருப்பா இருக்கே அப்படின்னு சொல்லணும். அதை விட்டு போட்டு பார்த்தியா ரத்தம் தெரிக்குதா அப்படின்ற மாதிரியான ஒரு மூமெண்டோட நம்ம இந்த படத்தை வந்து பார்க்க கூடாது. அனிமலா இருக்கட்டும், இப்போ இந்த படமா இருக்கட்டும், இந்த எல்லா படங்களையுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு ஒஸ்டான ஒரு ட்ரீட்மெண்ட்டை தான் அந்த படத்தில் வந்து ஹேண்டில் பண்ணியிருக்கேன். அவ்வளவு முறையான விஷயங்கள் நிறைய இருக்கு, சொல்லிக்கிட்டே போற மாதிரியான. இப்போ மார்கோ அப்படின்ற படம் வந்து வயலன்ஸ் தான் நிறைய இருக்கு, அது ஒன்று தான் உங்களுக்கு வந்து பெரிய குறையா தெரியுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, படத்துல வந்து ஸ்டேஜிங் வந்து ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கு. பர்டிகுலரி இன்ட்ரோ பிளாக்கு, மழை வரதுக்காக வந்து வெயிட் பண்ணிட்டு வில்லனை போய் கொள்றதெல்லாம் வந்து என்ன மாதிரியான ஸ்டேஜிங் அப்படின்னு எனக்கு தெரியல. கிளைமேக்ஸ் போர்ஷனு, வீட்டுக்குள்ள குடும்பத்துல வந்து ஒரு குழந்தைய போட்டு சிலிண்டர் தூக்கி மூஞ்சில போய் நச்சு 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 அவ்வளவு தூரம் வக்கரமான காட்சியை காமிச்சோம். ஹீரோ வந்து எந்திரிச்சு போய் சண்டை போடாம பொறுமையா குடிச்சிட்டு கிளம்பி முடி வெட்டிட்டு சென்டெல்லாம் அடிச்சுட்டு அப்புறம் சண்டைக்கு போய் அப்புறம் ஹீரோவை அடிச்சு அப்புறம் கொள்றாரு. இது என்ன மாதிரியான ஸ்டேஜிங் அப்படின்னு எனக்கு தெரியல. இதெல்லாம் வந்து மாசுன்னு அப்படின்னு எவனாவது என்கிட்ட வந்து பேசினாங்கன்னா அவன் மூஞ்சிலையும் தினம் முழிக்கணும். இந்த படத்தை வந்து முழுக்க முழுக்க காப்பாற்றினது பேக்ரவுண்ட் ஸ்கோர் தாங்க. மோஸ்ட்லி மியூசிக்கோட ஒரு பெரிய எசென்சியலான ஒர்க்கே இதுதான். அந்த ஒரு நல்ல ஒரு பேடான ஒரு சீனை கூட வந்து மியூசிக்கை வச்சு ஒரு நல்ல சீனை வந்து மாற்றிட முடியும். ஒரு பேடான ஒரு கருத்தை கூட ஒரு சோல்ஃபுல்லான ஒரு ஆர்ஆரை போட்டு அந்த அந்த கருத்தை வந்து ஆடியன்ஸுக்கு நல்ல கருத்தை வந்து கன்வே பண்ணிட முடியும். அதுதான் வந்து ஒரு மியூசிக்கோட பெரிய எசென்ஸ். இந்த படத்தினுடைய ஒரு பெரிய பிளஸ்ஸா வந்து அந்த மியூசிக் தான். நிறைய வந்து வன்முறையான விஷயங்களை வந்துட்டு ஒரு ஆக்ஷன் மோட்ல வந்து ஒரு மாஸ் மூமெண்ட்டுக்கா வந்து ஹீரோட்டிக் மூமெண்டா வந்து மாத்துறதுக்காக பிஜிஎம் வந்து சப்போர்ட் பண்ணியிருந்தாலும் அதையும் தாண்டி நம்மளுக்கு நிறைய வந்து இது என்ன இவ்வளவு தூரம் வந்து கோரமா இருக்கு, இப்படி காட்சிகள்லாம் எதுக்கு அப்படின்ற ஒரு மைண்ட் தாட்டை நமக்குள்ள கொண்டு வந்துருச்சு இந்த படம். இந்த படத்தினுடைய பெரும்பாலான காட்சிகள் வந்து பாத்தீங்கன்னா கைதி, விக்ரம், கேஜிஎஃப், அப்புறம் லியோ, இந்த மாதிரியான எல்லா படங்களுமே வந்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி எடுத்த மாதிரியே இருந்துச்சு. கிடையாது. டைரக்டருக்கு வந்துட்டு இந்த ஜிப்பு போடுறதுல என்ன ஒரு 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 ஈர்ப்பு அப்படின்னு எனக்கு தெரியல. நிறைய சீன்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜிப்பு போடுறதே வந்துட்டு 2-3 ஷாட்ல வந்து காமிச்சுக்கிட்டே இருந்தாரு. அதுல என்ன வந்து இவருக்கு வந்து ஒரு கலை வடிவம் தெரியுது அப்படின்னு எனக்கு தெரியல ஜிப்பு போடுறதுல. இந்த படத்தினுடைய ஹீரோ பேரு, அவர் பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உன்னிங்கிறதே உங்க வாயில வராதா சார்? அதான் அவருடைய பேரு. மோஸ்ட்லி மலையாள படங்களை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்துட்டு தொட்டதெல்லாம் வைரம் அப்படின்ற மாதிரி தான் போன வருஷத்துல வந்து நல்ல நல்ல படங்களாக தான் வந்துகிட்டே இருந்துச்சு. இந்த குப்பையில் கண்ட மாணிக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி வந்து எல்லா படமே வந்து எடுக்கிற படம் பூரா மாணிக்கமாக தான் இருந்துச்சு. ஆனால் அந்த மாணிக்கத்துக்குள்ள ஒரு குப்பை எந்த படம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது இந்த மார்கோ படம் தான். இதுக்கு மேலே இந்த படத்தை பற்றி சொல்றதுக்கு என்ன அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா நான் ரீசெண்ட் டைம்ஸ்ல வாட்ச் பண்ணதுலேயே வந்து இவ்வளவு தூரம் வந்து வக்கரமா குரோதமா வைலன்ஸை வந்து காட்டின ஒரு படம் இந்த படம் தான். நான் ஏன் இவ்வளவு தூரம் சொல்றேன் அப்படின்னா படம் பாருங்க, உங்களுக்கே அது புரியும். நன்றி.